பழங்கால சோமநாதபுர கோயில்ல இருக்கின்ற இந்த சிற்பத்தை கவனமா பாருங்க. ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? இந்த தெய்வம் கையில் ஏதோ ஒன்றை பிடிச்சிருக்கிறது போல தெரியுது. ஆனா அது என்ன? அது ஒரு மிருகத்தின் தலையா? ஆமா, அது ஒரு காட்டு பன்றியின் தலை. இன்றைக்கு இருக்கும் வைல்ட் போர் மாதிரியே அதோட பற்கள் வெளியே தெரியுது. இந்த தெய்வத்தோட பேரு விஸ்வகர்மா. பழங்கால ஸ்தபதிகளின் தெய்வம், படைப்புக்கு தெய்வமான பிரம்மாவோட ஒரு அவதாரம் என்றும் சொல்லுவாங்க. பொதுவா விஸ்வகர்மாவை ஒரு பழங்கால தியோடோலைட் மாதிரியான டிவைஸை கையில புடிச்சுக்கிட்டு அதுல பார்த்து கொண்டிருக்கிறது போலதான் சிற்பத்துல காட்டுவாங்க. ஆனா இங்க பாருங்க, அந்த டிவைஸ்க்கு பதிலா ஒரு காட்டு பன்றியின் தலை மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த டீட்டெயிலை பார்த்து தொல்லியலாளர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. ஏன்னா வேற எந்த கோயிலிலும் எந்த சிற்பத்திலையும் விஸ்வகர்மா இப்படி காட்டு பன்றியின் தலையை பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டப்பட்டதே இல்லை. அப்படின்னா கேள்வி இதுதான், இந்த பன்றியின் தலை எதை குறிக்குது? இந்த பழங்கால ஸ்தபதிகள் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க?